உங்களுக்கு 2 ஏஞ்சல் மீன் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த ஏஞ்சல் மீன். ஸோ 2 தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 நான் இங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நம்ம காரைக்குடியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தேவகோட்டிலேருந்து காரைக்குடிக்கு வந்து நான் ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்போதைக்கு வந்து ஒரு மீன் கடையில் நான் கூகுள் மேப்பில் போட்டு அந்த மீன் கடையை கண்டுபிடிச்சி அட்ரஸ் அப்படியே போய் அப்படியே அந்த வழியாக போய் 2 மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2மே வந்து செம்ம பெருசு. 2மே ரொம்ப பெருசு இல்லை, அந்த மேல் ரொம்ப பெருசு, இந்த சின்னது இருக்குல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னது தான் சின்னது. என்ன அப்படின்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து மேலு ஃபீமேல்னு நம்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நமக்கு தெரில என்ன மேலா ஃபீமேலான்ங்கிறது. என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த கடையில் நிறைய மீன் இருந்துச்சு, நல்லா நிறையா ஏஞ்சல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஏஞ்சல் இருந்திருக்கும். எல்லாமே செம்ம பெருசு, நல்லா சைஸு. ஆனால் எதுவுமே வந்து எனக்கு வந்து பேரான ஏஞ்சல் வேணும். அதனால் வந்து நான் பேரான ஏஞ்சல் பார்த்தேன். என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எது மேலு எது ஃபீமேலு எது பேராயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஏதோ ஒரு 2 மீனை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காரைக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன மீன் கடையில் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம வந்து அக்லமேட் பண்ண போகிறோம். நம்ம மாடியில் வந்து நிறையா டேங்க்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து அக்லமேட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அப்படியே போவோமா? நல்ல சைஸ். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் வந்து சும்மா தான் போனேன். அங்கே போனோடனே அந்த கடைக்காரண்ணே வந்து நல்லா என்னை கவனிச்சுக்கிட்டாப்புல. எப்படின்னா நான் டக்குன்னு போனோடனே உள்ளே கடையில் இருந்தார். கடையில் இருந்துட்டு லைட்லாம் போட்டு டக்குன்னு லைட்லாம் போட்டு எல்லா மீனுக்கும் வந்து ரேட்லாம் சொன்னாப்புல. ஸோ அதனால் வந்து என்ன மீன் நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மீன் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் 2மே மேலாக இருக்கலாம். எனக்கு தெரில, அது எப்படி பார்க்குறதுனே தெரில. நான் வந்து கூகுளெலாம் அந்த நேரத்தில் வந்து உட்காந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல அது வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் 2 ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் வைப்போம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து வைப்போம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் ஏற்கனவே வந்து நிறையா ஏஞ்சல் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வைப்போம். கிட்டத்தட்ட இப்போ தான் காரைக்குடிலேருந்து தேவகோட்டைக்கு வந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். 1/2 மணி நேரமாக பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. முன்னாடி நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அது எல்லாமே செம்ம சைஸு. இது எத்தனை ரூபான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க. வெறும் 80 ரூபா. ஸோ இத்தனைக்கும் வந்து நான் ஃபீமேல் வந்து சின்னமாக தான் எடுத்தேன். அது ஃபீமேல்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சின்னமாக இருந்தனால ஃபீமேல்னு அதை வந்து நான் ஃபீல் பண்ணி வாங்கினேன். அது ஃபீமேலாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். நான் பெருசாக கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் 2மே மேலாக போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் பார்த்தேன். நம்ம மேலு ஃபீமேலு நம்ம அப்படி மேலு ஃபீமேல்னு வாங்கினா கூட அது வந்து பேராகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரை. ஏன்னா நான் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே சில ஏஞ்சல்லாம் இருக்குது. 2 வெரைட்டி ஏஞ்சல் நம்மள்ட்ட இருக்குது ஏற்கனவே. ஒன்று வந்து ஒயிட் கலர். அது வந்து அந்த ஏஞ்சல் பேர் மறந்து போச்சு. எனக்கு ஒரு பேர் இருக்கும். நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம பாண்டிச்சேரி பெட் லவர்ஸு சேனலில் கூட அந்த ஏஞ்சல் வந்து முட்டை போட்ட மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா ஷார்ட்ஸில். அதே ஏஞ்சல் தான் நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஏஞ்சலை கூட நான் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அது வந்து ஒரு 10 ஏஞ்சல் இருக்குது நம்மள்ட்ட. 10ல் வந்து 1 அடி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிச்சம் 9 இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நான் 4 ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுருந்தோம். அந்த 4ல் வந்து 1 2 இறந்து போயிடுச்சு. ஆனால் இதே மாதிரி இருந்தது 4 வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினோம்ல, அது வந்து ரொம்ப சைஸ் வந்து சின்னது. நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேனான்னு தெரில. இது வந்து சைஸ் நல்லா பெருசு. சரி, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தண்ணியில் விட்டுறேன். தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு, தண்ணியில் வந்து 1/2 மணி நேரம் விட்டு இப்படி வச்சிடணும். இப்படி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ டெம்பரேச்சர் வந்து செட் ஆகிரும். அப்புறம் வந்து நம்ம வந்து திறந்து விட்டோம்னா அந்த மீன் வந்து அந்த தண்ணியிலே வந்து செட் ஆகிரும். நம்ம வந்து அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா மீன் வந்து சில நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். நான் நிறையா வாட்டி கவனிச்சிட்டேன். முக்கியமாக ஏஞ்சல் வாங்கும் போது தான் இது நடக்கும் எனக்கு. ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேர் 80 ரூபா தான். நம்ம ஊரில் எனக்கு எத்தனை ரூபான்னு தெரியலை. ஸோ எங்கள் ஊரில் வந்து
நாங்கள் வந்து சின்ன ஏஞ்சலே, அதாவது நாங்கள் வாங்கின ஒரு ஏஞ்சல்லாம் இருக்கும். நாங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி கொடுப்போம். அக்வாரியம் ஷாப்பில், நம்ம அக்வாரியம் ஷாப்பில், ஜீவா அக்வாரியம் ஷாப்பில் வந்து வச்சு சேல் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன ஏஞ்சலே வந்து 80 ரூபா கிட்ட வரும். இதை விட சைஸ் சின்ன பாதி அளவுக்கு தான் இருக்கும். அதுவே வந்து நாங்கள் 80 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன்னா வாங்குகிற ரேட்டே வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கும் நாங்கள் விற்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே 80 ரூபாயா. உங்களால் முடிஞ்சுன்னா நான் என்ன கடையில் வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கடை வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சின்ன கடை தான் கொஞ்சம். ஸோ நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீன்லாம் எடுத்து அதில் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கிற, அதாவது அந்த பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற ஏஞ்சல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த தெரியுதா அவங்கள்ட்ட, அந்த இதில் உள்ளே இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து காமிக்கிறேன். வலை இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும். நம்மள்கிட்ட வந்து நல்ல சைஸு. அது வாங்கினதே மொத்தம் வந்து 1500 2000 வாங்கினேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஏஞ்சல் ப்ரீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையில் வாங்கினேன். ஏன்னா ஏஞ்சல் வந்து யாரும் ப்ரீட் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம ப்ரீட் பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சொல்லி நம்ம விரும்பப்பட்டுக்கலாம். சும்மா வந்து மாலியையும் கப்பியும் ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யார் வேணால் ப்ரீட் பண்ணலாம். நீங்கள் வந்து எடுத்து மாலியும் கப்பியும் வச்சுருந்தா கூட அதுவாகவே ப்ரீட் ஆகி குட்டி போட்டுக்கும். ஏஞ்சலு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். நம்ம வின்வின் பெட்ஸ் அவங்க தான் வந்து ஏஞ்சலு, டைகர் பார்ப்புலாம் வந்து ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும் அதை பார்க்கும்போதே. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சைஸ் வந்து சின்னதுன்னு. இது வந்து நம்ம அக்வாரியம் ஷாப்பில் வந்து நம்ம ஸ்டாக் எடுக்கும்போது எடுத்தது. நான் காமிக்கிறேங்க. அக்வாரியம் ஷாப்பில் வந்து நம்ம ஜீவா அக்வாரியம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டாக் எடுப்போம். ஸ்டாக் எடுக்கும்போது இதுதான் வந்து நம்ம அக்வாரியம் ஷாப்பில் செல் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னது. இதை விட கொஞ்சம் பெருசு இது, அல்லது இந்த சைஸு. இதுவே வந்து நம்மக்கிட்ட வந்து பேர் 80 ரூபான்னு வந்துடும். ஏன்னா என்னன்னு தெரில, நாங்கள் வாங்குகிற ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது ஏஞ்சலை பொறுத்த வரைக்கும். அதனால் 80 ரூபா. ஆனால் இப்போ நான் வாங்கின மீன், அதாவது காரைக்குள்ள என்ன ஒரு மீன் ஆயிடுச்சு. இப்போ வாங்கின மீன் பார்த்திங்கன்னா வந்து ஜோடி 80 ரூபா தான். ஆனால் செம்ம சைஸு பார்த்தீங்களா, கவரில் தெரிய மாட்டுது. இது கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும், அக்கலை மிஷன் ஆகட்டும். அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை. தண்ணியில் என் மூஞ்சிலாம் தெரியுது. ஓகே இருங்க. அந்த எந்த ஒரு ஏஞ்சலுமே வரமாட்டுது. எல்லாம் நல்லா பெரிய சைஸு கொடுத்து இடம் கொடுத்தனால எதுவுமே வரமாட்டுது. இருங்க நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். அந்த மீனை வந்து பிடிச்சி நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 9 அல்லது 10 கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட அந்த ஏஞ்சல் மட்டுமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப ரேட்டு கூட. ஆனால் கொஞ்சம் ஹோல்சேலில் வாங்கும்போது எனக்கு ரேட்டு கூட. மாட்டிக்கிச்சு இந்த இருக்கா, தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கின அந்த காஸ்ட்லியான மீன் ஏஞ்சலு. இதே மாதிரி தான் நம்ம வந்து கிட்ட ஒரு 10 இருக்குது. தண்ணி வந்து கலங்களாக இருக்கனால அந்த தெரியல. இது வந்து எப்படி என்ன கலராக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லோ, பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல அதாவது செகில்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிங்க் கலர், அதாவது அந்த செகிலே வந்து வெளியே தெரியும். ஸோ இது வந்து ப்ரீட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். ஏன்னா சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் தெரில. ஸோ நம்ம வந்து அப்படியே மொத்தமாக விட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ப்ரீட் ஆகி முட்டை பொடிச்சிக்கன்னா நமக்கு வந்து ஆண் பொண்ணு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். நமக்கு இன்னும் அது வரையும் அமையலை. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது பொண்ணாக தான் இருக்கணும். ஏன்னா வயிறு பெருசாக இருக்கும். இதில் நல்லா சாப்பிட்ருக்கோ. ஸோ ஓகே நம்ம விட்டுருவோம். முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அக்கலமேஷன் பண்ணி 30 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம அந்த மீனை வந்து நம்ம வெளியே விட போகிறோம். வாங்க எப்படி நம்ம அந்த மீனை வந்து வெளியே விடுறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 5800 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 10,000 ரூபா நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா?
ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, நான் அந்த மீன் கடைக்கு, அதாவது இந்த நம்ம ஏஞ்சல் வாங்கினோம்ல அந்த மீன் கடைக்கு வந்து நான் உள்ளே போகிறேன். அவங்க வந்து என்னை கஸ்டமரை வந்து அந்த வரவேற்கிற ஒரு விதமே வந்து ஒரு சூப்பராக எப்படி உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போனோடனே, கடையில் போனோடனே டவக்குன்னு எந்திரிச்சு எல்லா லைட்டையும் போட்டு அந்த மீன்லாம் வந்து கலர் கலராக தெரியுது. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக டல்லாக தான் இருந்துச்சு. கலர் லைட்லாம் போட்டோன்னா எல்லாமே கலர் கலராக தெரியுது. கோல்டு ஃபிஷ்லாம் நல்லா அழகாக தெரியுது. அப்படி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் லைட்லாம் போட்டு விட்டுட்டு ஒவ்வொரு மீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எனக்கு. இந்த மாதிரி இந்த மீன் வந்து இந்த ரேட்டு, இந்த மீன் இந்த ரேட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு மீனாக வந்து இருக்கிற ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இருந்துச்சு. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ஏன் அழகாக தெரிஞ்சுன்னா, நிறையா கடையில் வந்து கஸ்டமரை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து. ஸோ எனக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்து மீனை பற்றி ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பேச முடியும்னு நினைக்கிறேன் நான். ஃபேக்காக வந்து பேசலாம், ஆனால் அது தெரிஞ்சு போயிடும் ஃபேக்காக பேசினோம்னா. அதாவது உண்மையிலேயே ஒரு பேஷன் இருக்கணும், மீன் நம்ம வளர்த்துருக்கணும். அப்படின்னா தான் நல்லா அந்த மாதிரிலாம் பேச முடியும். உங்களுக்கு தெரியுதுங்களா மீன்? இவங்க தான் நம்ம மீன். தண்ணி நல்லா உள்ள சில்லுன்னு இருக்கு. சைஸ் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது. அது நல்லா செட் ஆகணும். அது செட் ஆகுதா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இல்லை அக்ளமேஷன் பண்ணது வந்து பத்தலை அப்படின்னா என்ன தப்புக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைஸ் தெரியுதுங்களா? இது செம்ம சைஸு. ஆனால் ஆனா பெண்ணா தான் தெரில. வாங்கின 2 மீனையும் வந்து விட்டாச்சு. இது வெறும் கவர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மீனை வந்து நல்லா ரசிச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும், அக்ளமேஷன் பண்ணுங்கள். மீனை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம எல்லா மீனும் உள்ளே தான் இருக்குது. அது வந்து தண்ணி பாசமாக இருக்கனால நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லை, அதனால் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? நான் அந்த மீன்லாம் இதில் ப்ரீடிங் ஆயிடுச்சு, முட்டை போட்டு அது வந்து எதுவும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம். ஸோ நம்ம மீன் கடை வந்து தேவகோட்டையில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் வாங்கிக்க. மீன் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நம்மள்ட்ட, as always.